என்ன கிழவி அப்படி உத்து பாக்குற? இல்ல அங்கிட்ட எங்கிட்ட சொல்ற காலாட்டம் ஒரு கிளாய் சட்டைய மாட்டிக்கிட்டு தெரியவியே. இப்ப என்ன காலங்காத்தால சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிறவ எங்கேயும் போறியாக்கும்? அதானே பார்த்தேன், இன்னும் நீ கேட்கலையேன்னு. நான் சேலை எடுக்க போறேன். என்னது சேலை எடுக்க போறியா? என்னத்துக்கு? நீ என்னைக்கு சேலையை கட்டி இந்த தெருவில் விதவிதமா நடந்திருக்க? உனக்கு சேலை ஒண்ணுதான் குறையாக்கும். சேலை எடுக்க போறீங்களா? இப்ப என்னத்துக்கு சேலை? ஆமா, யாரெல்லாம் போறிய? மருமக கறி வாராளாக்கும். ஏ ரம்யாக்கா, இம்புட்டு நேரமா? புடவை சூப்பரா இருக்கு. ஏக்கா, எங்கக்கா எடுத்த? பேதியில போவா, நீயுமா போற? என்ன இது? என்ன குழுவச்சி மாதிரி சேலையை கட்டிட்டு வந்திருக்க? என்ன உனக்கு இப்பதான் இளம திரும்புதாக்கும்? பாவடை தாவணி கட்டுத மாதிரிலாம் கட்டிக்கிட்டு அலையுத. வயசு பிள்ளையே இப்படி கெட்டும். உனக்கு மவளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து பேரம் பேத்தி பார்த்தாச்சு. என்ன இப்படி சேலை கட்டிட்டு திரியறவ? என்னாச்சி நீ இப்படி பேசுற? யாச்சி நல்லா இருக்குன்னு இப்பதானே நெட்டவழி சொன்னா, நீ என்னன்னா இப்படி பேசுற? எனக்கு என்ன வயசாயிட்டு? எனக்கு 40 வயசு கூட ஆகல. நீ என்ன சின்ன வயசுல கல்யாணம் நடந்து என் மாவ பெரிய பிள்ளையாயிட்டா. அதுக்காக அவளுக்கு நேர காலத்தோட கல்யாணம் முடிக்கணுமேன்னு முடிச்சா. நீ என்ன பார்த்து இப்படி கேக்குற? இப்ப இதுதான் பேஷன். என்ன இளவெடுத்த பேசணும். நல்ல பேசனை கண்டாளுவோம். இவ்வளோ துணி மணியும். சரி, நீ இங்கிட்ட என்ன பண்ற? லதாக்கா உன்னை தேட போகுது, வீட்டை பக்கம் போ. என் மருமக கறியே என்னத்துக்கு விட்டு வச்சிருக்கியே? அவளையும் கூட்டிட்டு இப்படி பேசனா அரக்கைய பாவடையும் சட்டையும் போட்டுக்கிட்டு ஊரா சுத்த வேண்டியதானே? எங்க போறே அப்படி? ஐயா ஆச்சி, நான் நெட்டவழி, வசந்தி அக்கா, அப்புறம் பொன்னி எல்லாரும் சேலை எடுக்க போறோம். அப்படியே போய் சேலை எடுத்துட்டு படம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சாயங்காலம் தான் வருவோம். டவுனுக்கு போறோம். ஏன் மருமக கறி வரலையாக்கோ? ஏன் அவளையும் கூட்டிட்டு போக வேண்டிதானே? மூத்த மவளுக்கு கல்யாணத்தை கட்டுன்னு கட்ட மாட்டேன்ட்டா. இப்ப சின்னவா எவனையோ வக்கத்த பையில இழுத்துட்டு ஓடிட்டா. இப்போ வீட்டுல அமுக்கிக்கிட்டு கிடக்கா. இல்லனா மோத ஆளா காங்கேயம் கால மாதிரி கெளிச்சுக்கிட்டு ஓடியாருவாளே. ஏச்சி இப்படி எல்லாம் பேசுற? அந்த அக்கா மனசு என்ன பாடுபடும்? அப்படி எல்லாம் பேசாதாச்சி. என்ன தட்டி சொல்லிவிட்டேன்? அப்படி என்னத்த சொல்லிட்டு ஊரு நடப்பதானே சொன்னேன். கேட்டாளா? ஆடாத ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஏமாவா படிச்சு வேலைக்கு போவா, இந்த ஊரே தூக்கி தலை நிறுத்திடுவா. இந்த வீட்டை அவதான் நிறுத்த போறான்னா. இன்னைக்கு சின்னவா ஓடி போயிட்டா. கேவலமா வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்காளாக்கும். என்னத்த பேசப்பட்டேன்? என்னத்த பேசுறேன்? ஊரு நடப்ப சொன்னேன். கேட்டாளா? இன்னைக்கு கெளிச்சுக்கிட்டு உன் பின்னாடி ஓடி வர்றவா இப்ப முடங்கி வீட்டுக்குள்ள தானே கிடக்கா. இது தேவையா? அன்னைக்கே தலைபாட அடிச்சுக்கிட்டேன். இங்க பாரு, வயசு பிள்ளை நீயும் வீட்டுல வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்தை எடுத்து விடுற வழிய பாரு. அதை விட்டுட்டு இவ கூட எல்லாம் சேர்ந்தா நீயும் இப்படித்தான் தெரியணும். நெட்டவழி, அப்படியே வந்துட்டியாக்கும்? என்ன கிளம்புவோமா? ஆமா, பேரம் பேத்தி கண்ட பிறகு சேலை உடுத்திருக்கா. சேலை என்னடி சேலை இது? இப்படி நீட்டிக்கிட்டு நிமிட்டிக்கிட்டு அலையுதியே. பிறவே 4 பயிலுவோ 4 மாதிரி பேசதானே செய்வானுவோ. என்னாச்சு நீங்க வேற? நாங்களே லதாக்கா வரலையேன்னு கடுப்புல இருக்கோம். கூப்பிட்டா கூட இந்த அக்கா வந்திருக்கதான் செய்யும். கூப்பிடுறதுக்கு மனசு இல்லாம கூப்பிடாம இருக்கோம். நீங்க என்னத்துக்கு இப்படி பேசுறியே? இப்படி சேலை உடுத்தாம வேற எப்படி எடுத்துவாங்க? உங்களை மாதிரியா உடுத்த முடியும்? அக்கா நேரம் ஆயிட்டு, கிளம்புவோம். யாச்சி நீ இங்க என்ன செய்த? பேசாம வீட்டை பார்க்க போ, நாங்க போயிட்டு வரோம். ஆமா, 4 கடையில போய் ரொட்டி சால்னா வரிச்சு கறிக்கு திங்கலனா உறக்க வருமா? போங்க போங்க, போயிட்டு இந்த பக்கம் தானே வரணும். ஏன் ஆச்சி, அதுக்குள்ளே என் புருஷன்ட்ட எதையாவது சொல்லி இழுத்து விட போறியா? நீ பேசுற பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்க. ஆமா, எனக்கு இதுதானே வேலை, வேற வேலை இல்ல பாரு. வா கிளம்புவோம், நேரம் ஆயிட்டு. யாச்சி போயிட்டு வரோம். போங்க போங்க. எக்கா இதுக்கு பொறுக்காது, வா போவோம். வக்கத்த கழுதிய எங்க இப்படி நிமித்திட்டு போறான்போ? காசு எங்க இருந்து கொட்டிச்சோ தெரியலையே.
பார்வதிட்ட போய் விசாரிச்சா தெரியும். காலையில கேட்ட வாய திறக்கலா, எங்கதான் நீட்டி நினைச்சு போறாளோ தெரியலையே. இந்த பையன்ட்ட கேட்டா அவளுக்கு வேலை இருக்கும், வெளியே போயிட்டு வருவான்ட்டு போறானே. ஏன்படி திமிரு இருக்கு இவனுக்கு. இந்த குடியார பெண்ணுக்கும் அறிவு வேணும். எங்க நாம சொல்றது கேட்கான். ராத்திரில என்ன மந்திரத்தை தான் போடுவாள்வளோ தெரியல. சாயங்காலம் ஆனா ஒரு பேச்சு பேசினா, காலையில ஆனா ஒரு பேச்சு பேசினா, இவனை நம்பி என்ன பிரயோஜனமும் கிடையாது. 4 காசு இருந்தாதான் நம்மள பாத்துக்க முடியும். கடைசியில இப்படி தெருல குத்தச்சு புலம்பு வச்சுட்டாளே. இந்த லதா போய் விசாரிச்சாலது ஏதாவது விஷயம் தெரியும். நம்ம போவ அவ மூஞ்சி தூக்கிட்டு இருக்காளே என்னமோ. பிறகு அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசணும். என்னத்துக்கு? அந்த அத்தை வரவளான்னு பாப்போம். பார்வதி, பார்வதி, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு வரேன். என்னத்தான் சொல்ல சொல்றிய? என்ன சொல்றிய? எப்படி ஆத்திரம் வருது தெரியுமா? காலங்கத்தால எங்கேயோ நீட்டி நெளிச்சுக்கிட்டு போறா. என்கிட்ட எங்க போறான்னு சொல்ல மாட்டானாம். இந்த கிறுக்கு பையட்ட கேக்குறேன், அவன் அவளுக்கு வெளியில வேலை இருக்குங்கிறான். பொம்பளைக்கு அப்படி என்ன வெளியில வேலை? கிறுக்கு பார்வதி, இப்பதான் அதை என் கண்ணால பாத்துட்டு வரேன். இவ அந்த ரம்யா, வசந்தி, பொன்னி, இன்னும் 4 பேரு எவளமோ சேர்ந்துக்கிட்டு சேலை எடுக்க போறாளுவலாம். சேலை இப்ப என்ன இளவெடுத்து சேலை வேண்டி கிடக்கு இவ்வளவுக்கு. சேலை எடுக்க போயிட்டு படத்துக்கு போயிட்டு அப்படியே கடப்பறைக்கு தின்னுட்டு வர போறாளுவலாம். அந்த ரம்யா சொல்லுதா, எம்பிட்டு திமிர் இருக்கு இவ்வளவுக்கு. அப்போ புருஷக்கார வாரத்துக்கு ஒரு நாள் வர்ற திமிர் தானே இவளுக்கு. இவ நினைச்சது வச்சதுன்னு அலைதா. ஏ மருமகக்காரியும் கூட்டத்துக்கு தலைவியா முதல்ல தலையை விரிச்சுக்கிட்டு ஓடுவா. இன்னைக்கு ஓட முடியாம அமுக்கி அறுத்து வீட்டுக்குள்ள கிடக்கா. அதான் இந்த பைய சத்தமே காட்டாம வெளிய வேலை இருக்கான் அப்படின்ட்டு போறான். புருஷக்காரன்ட்ட காசை அமுக்கி இருப்பா. எம்பிட்டு திமிர் இருக்கு அவனுக்கு தான். ராத்திரில இழிச்சு பேசினா போதுமே, அப்படியே மயங்கிடுவானே. நம்மளாம் இப்படியே இருந்தோம் நம்ம மாமியாமாருக்கு எம்பிட்டு மரியாதை கொடுப்போம். ஆனா இவ்வளவோ என்ன துணிமணி போட்டுக்கிட்டு போறாளுவோ. சே, அந்த ரம்யாக்கு இருக்கிற திமிர பாத்தியா? அவ பாவடை தாமாணி மாதிரி உடுத்திக்கிட்டு அலைதா. இவளுக்கு இந்த வயசுல இது தேவையா? எட்டி பேரம்பேத்தி கண்டாச்சே, இப்ப என்ன இப்படி துணிமணி உடுத்திக்கிட்டு அலைதான்னு கேக்குறேன். அதுக்கு அவ சொல்றா, இதுதான் பேசரு. 40 வயசுலே நான் பேரம்பேத்திய கண்டுட்டா இப்படி உடுத்தக்கூடாதுன்னு இருக்கா அப்படிங்கிறாளே. துப்பகட்ட கழுதி, இவ்வளவு ஒன்னா சேர்ந்தா விளங்குமா? உங்க மருமகக்காரி நாட்டாம பண்ணிக்கிட்டு தெரியவா. இப்போ எல்லாம் கடவுளா பார்த்துதானே அவ புத்திக்கு இப்படி ஆக்கியிருக்கான். அதான் போத்திக்கிட்டு கிடக்குறா. ஐயோ அத்தை, உங்களை வச்சுக்கிட்டு இப்படி பேசக்கூடாது. ஆனா என்ன செய்யறது, மனசு ஆறல. அதான் பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டேன். ஆமா, இல்லாதியா சொன்ன, உள்ளத தானே சொல்ற. ஊரே சொல்லுது, என்ன செய்ய. எத்தனையோ நேரம் தலபாட அடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நமக்கு தேவையா? நேர காலத்தோட பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு அனுப்புடு கேட்டாளா? படிக்க வச்சு நட்டுருவனால இப்ப அது அடங்காத கழுதை. படிக்கிற காலத்திலேயே எவங்கூடைய பேசிக்கிட்டு அலைஞ்சா, இப்போ இந்த கிறுக்கு பையில கெட்டிக்கிட்டு அலைதா. அன்னைக்கு வேற மாமியாக்காரி மண்டையை அடிச்சு உடைச்சு போட்டாலாம். உன் மருமகாரி தான் வந்து சொன்னா. பேதியில போவா, அவ இருக்கு மேல இருப்பா போலையே. அவளுக்கும் தேவைதான். ஆத்தாக்காரிய தவிக்க விட்டுட்டு அக்காக்காரி நகையை தூக்கிக்கிட்டு எங்களை எல்லாம் பாதகமாக்கி போட்டுட்டு ஓடுனால சண்டாளி. நல்லா இருப்பாளா? அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீங்க வயசானவங்க, உங்க வாயால சபிக்காதீங்க. அப்படி பேசாத பார்வதி, அப்படியே கொலை துடிக்குது. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி என் வயிற்றுல அடிச்சுட்டு போயிருப்பா. நகையை திருடிட்டு போற அளவுக்கு அவளுக்கு துணிச்சலை யார் கொடுத்தா? பொம்பளை பிள்ளைக்கு அளவோட செல்லத்தை கொடுன்னு சொன்னேன், கேட்டாளா? எல்லாம் ஆத்தாக்கறி கொடுத்த இடம். இன்னைக்கு வயலையே அடிச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறா. என்ன செய்ய சொல்ற? ஏ பார்வதிக்கா, ஏ பார்வதிக்கா. என்ன உமா, வா உட்காரு. பார்வதிக்கா, உங்க மருமகாரி எங்க போறாளா? எல்லாவளும் எப்படி துணிமணியை உடுத்திக்கிட்டு போறாளுவோ பாத்தீங்களா? பஸ்ல கூட்டம் அப்படி நிக்குது, ஆம்பளைய கூட்டம் வாசல் வரைக்கும் நிக்குது. இவ்வளவு உள்ளுக்குள்ள நுழைஞ்சி இடிச்சுக்கிட்டு போய் நிக்கிறாளுவல. அப்படி எங்க போறாளுவோ? ஆமா, அதை ஏன் கேக்குற?
கடகாட்டுக்கு போறாளுவலாம். சேலை எடுத்துட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே கடப்பறைக்கு திங்கிறதுக்கு போறாளுவோம். அதுல ஓ நாத்தனார் காரி தானே தலைமை. அவ உடுத்தி இருக்க உடைய பாத்தியா? பாவாடை தாவாணி உடுத்துற மாதிரி உடுத்திக்கிட்டாலேதா. ஆமா, பேதியில போவா என் தம்பிக்காரன் காசை பூரா இப்படி துணிமணியா உடுத்தி உடுத்தி அடிக்கிறாளே. என்ன செய்ய சொல்றியே? யாருகிட்ட போய் சொல்ல? எனக்கு காசு கொடுத்துட்டாம்னா இவளுக்கு வயிறு எரிஞ்சிரும். ஆனா இவளை பாத்தீரா எப்படி வயசு பிள்ளை நீட்டிக்கிட்டு அலையிற மாதிரி நீட்டிக்கிட்டு அலையிறா. அப்புறம் எவனாவது பின்னாடி தான் வருவான். அன்னைக்கு மீன் கடையில எவனோ பின்னாடி வந்தானா, விசில் அடிச்சு கூப்பிட்டானா. லாதா சொல்லிதான் எனக்கே தெரியும். எப்படி இப்படி துணிமணி உடுத்துனா கூப்பிடாம என்ன பண்ணுவான்? கையெடுத்தா கும்பிடுவான். அத சொல்லு. அத சொன்னாதான் இவளுக்கு குத்தமா போயிருது. அதுலயும் ஏன் மருமவக்காரி இருக்காளே, எப்பா பாப்பா நாடுகளுக்கு இவளுவளை வச்சுக்கிட்டு எப்பா என்ன பாடு பட வேண்டியதா இருக்கு. எங்க இருந்துதான் தேடி மருமவளா கூட்டிட்டு வந்தனோ தெரியல. சோறு கறி ஆக்க சொன்னா அத ஆக்க தெரியாது. இப்படி கடப்பறைக்கு ரொட்டி சால்னாவும் பிரியாணியும் வாங்கி திங்கணும்னா மொத ஆளா போயிருவா. யாச்சி கடைக்கு போய் அப்பா உன்னை பால் வாங்கிட்டு வர சொன்னா நீ இங்க உட்கார்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்க. வந்துட்டியா? ஒரு இடத்துல உட்கார விட மாட்டியா? கடைக்கு தான் போனேன். கடைக்காரே என்ன இளவோ தெரியல, 8 மணி ஆயிட்டு இன்னும் திறக்கல. அதான் சரி செத்த நேரம் இங்க இருந்துட்டு போமேன்னு வந்தேன். பின்னாடியே வந்துரு. உங்க ஆத்தாக்காரி ஒன்னு அனுப்பி விட்டுட்டு அங்க என்ன பண்ணுதா? இங்க பாரு, எங்க அம்மா பத்தி ஏதோ சொன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். ஒழுங்கா ஏஞ்சி வா. ஏட்டி முளைச்சி 3 இலை உடல அதுக்குள்ளேயும் உங்க ஆட்சியை அதிகாரம் பண்ணுவியோ? காலையில வீட்டுல ஒரு வேலை செய்யாதீங்க. எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் படுத்தியோ. மீட்டிங் என்ன? யாரையாவது பத்தி குசும்பு பேசுவியே. இன்னைக்கு என்ன எங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொல்லிட்டு இருக்கா? நீ கிளம்பு. இல்லனா இவ எங்க எல்லாரையும் சேர்த்து கழுவி கழுவி ஊத்துவா. உன்னை எங்க தான் வந்திருக்கா உன் பேத்தி. அந்த பாயா இருக்கட்டும். யாச்சி வாச்சி செப்பப்பப்பா போட்டி வர்றேன். இருக்க ஒருதியா மைனி? அப்புறமா வரேன். போயிட்டு வா உமா. என்னமோ பாலை கேக்குறால வாங்கி கொடு. பணக்கார மருமவா இங்க வந்து உன் மவன் கூட உட்கார்ந்து கஷ்டப்படுதா? என்ன செய்ய? அதுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடு. ஆமா, பணம் அப்படியே தாண்டவாடுது. அப்ப நான் ஆத்தாலும் வந்து ஒரு நேரம் பிள்ளை பிறந்த உடனே எட்டி பார்த்தாவோ. அதுக்கப்புறம் கண்ணிலே காணும். பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டுன்னு வந்திருக்க மாட்டாவோ. செலவு எண்ணத்துக்குன்னு உட்கார்ந்துருப்பாவோ. பேசாம இருக்கியா? எனக்கு கோவம் வந்துரும். இப்ப யாரு வந்தா உனக்கு என்ன, வரலன்னா உனக்கு என்ன? உனக்கு ஏஞ்சி வரையா என்னமா வருது? கேட்டி ஒன்னும் சொல்லலட்டி.